ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி வெள்ளை காராமணி உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு காரக்குழம்பு வைக்கலாம். பாருங்கள், காராமணி நல்லா சுத்தமாக கழுவி நான் ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நம்ம இதை சுத்தமாக கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காராமணியும் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ நம்ம காராமணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். காராமணிக்கு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரே ஒரு விசில் போதும், வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுக்க போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளி குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் எடுக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம். புளி குழம்புக்கு வெந்தயம் தேவைப்படுதில்ல. கொஞ்சமாக சோம்பு, சீரகம், கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இது சோம்பு சேர்த்துனா நல்லா வாசனையாக இருக்கும். புளி குழம்பு காரக்குழம்புக்கு சோம்பு வேணும். நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் ஒரு 5 பல்லு பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் நான் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீள நீளமாக அரிஞ்சு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் புளி குழம்புக்கு காரக்குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், சின்ன வெங்காயமே போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல எண்ணெயில் கருவேப்பிலை போட மாட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி நல்லாவே பொரிஞ்சு ஒரு மாதிரி கலரே சேஞ்ச் ஆகிடுது. நான் அப்புறமா தான் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கருவேப்பிலை சேர்க்குவேன். நல்லா பச்சை பசேர்னு நல்லா தெரியும். 2 தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வதங்கட்டும் நல்லா. ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சாஃப்டாக. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். க்ளீனாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதில் ஊற்றி நல்லா கிண்டிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். மீடியம் சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு நான் குழம்பு பொடி தான் சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். வேக வச்ச காராமணி உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியும் நான் அதிகமாக வைக்கல, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு பயிர் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதையே சேர்த்துட்டு லைட்டாக கலக்கி விட்டுடலாம். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. லைட்டாக கிண்டி விட்டுடலாம். இது பாட்டுக்கு கொதிக்கிட்டோம். குழம்பு பொடி போட்டது நல்லா வாசனையாக இருக்குது. சோம்பு குழம்பு பொடி எல்லாமே. நான் எப்படி அந்த குழம்பு பொடி அரைக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு லெமனில் பாதி லெமன் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரைச்சிட்டு சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கலக்கி விட்டுடலாம். இது கொதிக்கிட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்ல மணமும் வருது. செம்மையாக இருக்குது. புளிக்குழம்பு எல்லாருக்குமே காரக்குழம்பெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. இப்போ நம்ம தேங்காயை நல்லா சாஃப்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும் குழம்பு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகா பொடி, தனியாத்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நான் குழம்பு பொடி வேறு அடுத்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் அதை வீடியோ போடுறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் குழம்பு பொடி இருந்தால் காரக்குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் சேர்த்தாக்கா. பாருங்கள், சூப்பரான கலர் வந்துருச்சு. நல்லாயிருக்கு. இந்த குழம்பை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்.